ராதிகா கிளம்பி போனதுனால பாக்கியா பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப சோகத்தில் இருக்காங்க. ராதிகா ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க? என்ன மனசுல நினச்சிட்டு இருக்காங்க? இந்த முடிவு எடுக்கிறதுக்கு தான் நேத்து எல்லாருமே வந்துட்டு சந்தோஷமா வச்சுட்டு இருந்தாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க. கோபியுமே வந்துட்டு ராதிகா ஏன் இப்படி முடிவு எடுத்தது என்னை தனியாக விட்டுட்டு அவ மட்டும் தனியாக போயிருக்கானா இதில் ஏதோ காரணம் இருக்குது. அவளை மனசை யாரோ கஷ்டப்படுத்திருக்காங்க என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பி போகிறாரு. கிளம்பி போயிட்டு பார்த்தீங்கன்னா ராதிகா கிட்ட பேசி பார்க்குறாங்க. ஆனால் ராதிகா வந்துட்டு வர மாதிரி இல்லை. கோபி நீங்கள் உங்கள் குடும்பத்தோட இருங்க, நான் என்னை தனியாகவே விட்டுருங்க, என்னை பார்க்க கூட இனிமேல் வராதிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட கோபி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. யார் அதுக்கு எப்படியெல்லாம் பேசுகிறேன், நம்ம கல்யாணம் பண்ணியிருக்கோம், அதாவது உனக்கு மனசு இருக்கா அப்படின்னு சொல்லி நினச்சி அப்படின்னு சொல்ல, கோபி அதெல்லாம் மறந்துருங்க. வேணா நான் டைவர்ஸ் கூட பண்ணிடுறேன். ஆனா என்ன இனிமேல் பார்க்க வராதீங்க. நீ என்ன பார்க்க வராம இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது, எனக்கும் நல்லது. அதுவும் இல்லாத நீங்க அடிக்கடி திரும்பி வந்துட்டே இருந்தீங்கன்னா, அப்புறம் உங்க அம்மா சண்டை போடுவாங்க. அதுக்கப்புறம் அது சாக்க வச்சுட்டு மயுவையும் திட்டுவாங்க. இதனால மயு மனசு ரொம்பவே பாதிக்கப்படுது. அதனால நீங்க எங்க 2 பேரையும் மறந்துருங்கன்னு சொல்லி மறந்துருங்க அப்படின்ற மாரி சொல்ல, கோபி வந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம பேந்து முழிச்சுட்டு வெளிய வராரு. வெளிய வந்த உடனே பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரி அங்க வராங்க. ஈஸ்வரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, "ஏன் கோபி என்ன சொல்றா அவ?" அப்படின்னு சொல்ல, "இனிமேல் என்ன பார்க்கவே வராத" அப்படின்ற மாரி சொல்றாங்கன்னு சொல்ல, நல்லது விட்றா, நீ இனிமேல் பாக்கியா கூட சேர்ந்து வாழு. அவ போனா போட்டும் விட்றா அப்படின்ற மாரி சொல்லம்மா, அது எப்படிம்மா விட்டுற முடியும்? அவ இத்தன நாள் நான் சந்தோஷமா சேர்ந்து வாழயிருக்கோம். அந்த வாழ்க்கைய எப்படிம்மா மறந்துட்டு போ முடியும்? அதுவும் இல்லாத நான் அவள லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கேன். அது கொஞ்சமாவது நெனச்சு பாருங்க அப்படின்னு சொல்ல. அது நெனைக்கலடா அவ. அப்படி இருந்து நெனைக்கிறவளா இருந்தா உன்ன விட்டு தனியா போயிருப்பாளா? அவ சொன்னதெல்லாம் நியாயம் தான். நீயும் வந்துட்டு இங்க இருக்கிறத விட அங்க இருக்கிறது தான் ரொம்ப சந்தோஷப்படுவ. அதுவும் இல்லாத உன் பசங்களோட இருக்கிறது தான் உனக்கும் நல்லது, எல்லாருக்குமே நல்லது. நீ அங்க இங்க வந்து வந்து போயின்னு இருந்தேன்னா, உன் ஹெல்த்துக்கும் ரொம்ப பாயில் ஆகுதுல்ல. அதனால அவ சொல்றபடியே கேளுடா. நீ இனிமேல் பாக்கியா கூட சேர்ந்து வாழ்றா அப்படின்னு சொல்ல. அதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியம் ஆகுமான்னு கோபி சொல்லிட்டு இருக்கா. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, பாக்கியா வராங்க. பாக்கியா வந்துட்டு ஈஸ்வரி சொல்றத கேட்டு பார்த்தீங்கன்னா, "அத்தை நான் கொஞ்சமான அறிவோட தான் பேசுறீங்களா? திருப்பி நாங்க எப்படி சேர்ந்து வாழ முடியும்? என்ன விட்டு தானே போனாரு. நான் வேணான்னு சொன்னவர்கிட்ட நான் எப்படி சேர்ந்து வாழ்றது?" அப்படின்னு சொல்ல, "பாக்கியா நீ எதுக்கும் எதுக்காம மறக்காம பேசாத. அவங்க என்ன சொல்ல வரான்னு கொஞ்சம் பொறுமையா கேளு. அப்புறம் நீ பேசு" அப்படின்னு சொல்ல. "அத்தை கேட்கறது என்ன இருக்கு? நான் அவர் கூட சேர்ந்து வாழ முடியாது. அவர் என் கூட சேர்ந்து வாழணும்னு நெனச்சாலுமே நான் அவர் கூட சேர்ந்து வாழ முடியாது. அதே மாரி நீங்க என்ன கம்பல் பண்ணிக்கலாம். நான் எங்கனா போயிருவேன். என்ன விட்டுருங்க தயவு செஞ்சு" அப்படின்ற மாரி பாக்கியா சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராதிகாவ பார்க்க உள்ள போறாங்க. இப்படி தான் வரப்போற எபிசோடு வந்து போப்போது. கோபி என்ன ஆகப் போறான்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மேலும் இது போன்ற வீடியோக்கள தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்றேங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க் யூ.